ரத்த அழுத்தம் அதிகமா இருந்தா சிறுநீரகம் அமைதியாக டேமேஜ் ஆகும். ஏன்னு தெரியறதுக்கு இந்த வீடியோ பாருங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் நம்ம கிட்னிக்கு என்ன நடக்கும்? நம்மளோட கிட்னி சிறுநீரகம் ஒரு சின்ன ஃபில்டர் மாதிரி. தினம்தோறும் நம்மளோட ரத்தத்தை சுத்தம் செய்யுது. ரத்த அழுத்தம் அதிகமா இருந்தா ரத்தம் அதிக ஃபோர்ஸோட கிட்னிக்குள்ள போகும். இந்த ஃபோர்ஸ்னால எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கிட்னி மேல விழுது. இதனால கிட்னி ஃபில்டர் ஸ்லோவா மெதுவாக டேமேஜ் ஆகுது. அப்போதான் இந்த பிபி மருந்துகள் ஹீரோவாக செயல்படுது. இது என்ன பண்ணும்? நம்மளோட பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. கிட்னி உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷரை கம்மி பண்ணுது. கிட்னி ஃபில்டரை பாதுகாக்குது. சில பிபி மருந்துகள் யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகுறதையும் தடுக்கும். இந்த யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகுறது கிட்னி டேமேஜ் ஆகுறதோட சைன், ஒரு அறிகுறி. அதனால பிபி மருந்து ஹார்ட்டுக்கு மட்டும் இல்ல, சிறுநீரகத்தையும் பாதுகாக்குது. பிபி மருந்து ஸ்கிப் பண்ணினா கிட்னி சைலண்டா டேமேஜ் ஆகும். டாக்டர் சொன்ன மாதிரி பிபி மருந்து ரெகுலரா எடுத்தாதான் கிட்னியும் சேஃபா இருக்கும், இதயமும் சேஃபா இருக்கும், நம்ம ரத்த குழாய்களும் சேஃபா இருக்கும்.